பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பழைய ஏற்பாட்டில் எத்தனை தேவன் வெளிப்பட்டிருக்கிறார்? ஒன்றா, இரண்டா அல்லது மூன்றா? ட்ரினிட்டி, அதாவது திருத்துவம், இது உண்மையா அல்லது கள்ள உபதேசமா என்பதை இந்த படிப்பினையில நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். ட்ரினிட்டி திருத்துவக்காரர்கள் இவர்கள் என்ன சொல்றாங்க? இவங்க நமக்கு 3 கடவுள் இருக்கிறாங்க. பிதா ஒரு கடவுள், குமாரன் ஒரு கடவுள், பரிசுத்தாவி ஒரு கடவுள். இவர்களுக்கு ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே வல்லமை உண்டு. ஆனாலும் பிதா குமாரன் கிடையாது, பிதா பரிசுத்தாவியானவர் கிடையாது அப்படின்றாங்க. அதே போல குமாரன் பிதா கிடையாது, குமாரன் பரிசுத்தாவி கிடையாது அப்படின்றதையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பரிசுத்த ஆவியானவர் இவர் பிதா கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் குமாரனும் கிடையாது. ஆக மொத்தம் நமக்கு 3 தனித்தனி நபர்கள் கடவுள்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த 3 கடவுள் உபதேசத்தை இவங்க திருத்துவக்காரர்கள் போதிக்கிறாங்க. இது வேதத்தில் இருக்கிறதா அப்படின்றத நம்ம ஆராய்ஞ்சு பார்க்க. அதே போல இந்த ட்ரினிடேரியன்ஸ் உபயோகப்படுத்துகிற அந்த வார்த்தைகளையும் நம்ம கவனிக்கணும். காட் த ஃபாதர், காட் த சன் அண்ட் காட் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல காட் த ஃபாதர் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு பைபிள்ல இருக்கிற வார்த்தை தான். ஆனா காட் த சன் அப்படிங்கிற வார்த்தை பைபிள்ல கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது குமாரனாகிய தேவன் அப்படிங்கிற வார்த்தை வேதத்துல கிடையவே கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கணும். சன் ஆஃப் காட் அப்படின்ற வார்த்தை பைபிள்ல இருக்குது, தேவகுமாரன் அப்படின்ற வார்த்தை பைபிள்ல இருக்குது. ஆனால் குமாரனாகிய தேவன் என்கிற வார்த்தை இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சன் ஆஃப் காடுக்கும் காட் த சன்னுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது. அது நம்ம இன்னொரு படிப்பினையெல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்கலாம். ஆக மொத்தம் இந்த திருத்துவக்காரர்கள் 3 தனித்தனி கடவுள்களை பத்தி சொல்றாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். தேவனாகிய கர்த்தர் எத்தனை பேருங்க? ஒருவரே கர்த்தர். கர்த்தர் என்றால் அவர் ஒருவர். நமக்கு 2 கர்த்தர் அல்லது 3 கர்த்தருக்கு இடம் இருக்குதான்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். வேதத்தில் நமக்கு ஒரே ஒரு கர்த்தர் தான் வெளிப்பட்டிருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இந்த உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம், இதே வசனத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மார்க் 12:29 சொல்றாரு, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அப்ப புதிய ஏற்பாட்டுல ஒரு கர்த்தர் இருக்கிறாரு, பழைய ஏற்பாட்டுல ஒரு கர்த்தர் இருக்கிறாரு. ஆக மொத்தம் நமக்கு 2 கர்த்தரா? பரிசுத்த ஆவியானவரை சேர்த்தாக்க நமக்கு 3 கர்த்தரான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. பிதா, குமாரன், பரிசுத்தாவி சேர்ந்தது நமக்கு ஒரு கர்த்தர், அவர் ஒருவராய் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இந்த வசனத்துல புரிஞ்சுக்க முடியும். இந்த ஒரு படிப்பினையை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் எத்தனை பேர் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கலாம். இதுக்கு அடுத்த படிப்பினைகள்ல பிதா யார், குமாரன் யார், பிதாவுக்கும் குமாரனுக்கும் உரிய ரகசியம் என்ன, பிதாவுக்கும் பரிசுத்தாவிக்கும் உரிய ரகசியம் என்ன, பரிசுத்தாவிக்கும் குமாரனுக்கும் உரிய ரகசியம் என்ன என்பதை அடுத்த படிப்பினைகள்ல நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. முழு இருதயத்தை ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும். 3 பேருக்கு முழு இருதயத்தை கொடுக்க முடியுமா? வேணா 3ல் ஒரு பங்கு நம்ம வெட்டி கொடுக்கலாமே ஒழிய முழு இருதயத்தை 3 தனித்தனி கடவுள்களுக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்கவே முடியாது. 3ல் ஒரு பங்கு இருதயத்தை வேணா கொடுக்கலாம். முழு இருதயத்தை கொடுக்கணும்னு சொன்னா நமக்கு ஒரே ஒரு கர்த்தர் இருந்தால் மட்டும்தான் முழு இருதயத்தை கொடுக்க முடியும். இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ட்ரினிட்டி, திருத்துவம் என்கிற வார்த்தை நமக்கு வேதத்தில் இல்லாத ஒரு வார்த்தை. பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, ட்ரினிட்டி அப்படிங்கிற வார்த்தை இங்கிலீஷ் பைபிள்ல கிடையாது. அதே போல திருத்துவம் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு தமிழ் பைபிள்லையும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். திருத்துவம் ஒரு கள்ள உபதேசம். ட்ரினிட்டி இஸ் அ ஃபால்ஸ் டாக்டரின் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏசாயா 43:10, நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. எவ்வளவு கேட்டகாரிகளா இருக்குதுன்றதை பாத்தீங்களா? எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை, என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை அப்படிங்கிறத தேவனாகிய கர்த்தர் இங்க நமக்கு தெளிவுபடுத்துறார். ஸோ அவரை தவிர நமக்கு வேற கர்த்தர் கிடையாதுன்னா ஒரு கர்த்தர், அவரை தவிர வேற தேவன் இல்லைன்னு சொன்னா நமக்கு ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறாரு அப்படின்றத இந்த வசனமும் நமக்கு தெளிவுபடுத்துது. உபாகமம் அதிகாரம் 32 வசனம் 12,
கர்த்தர் ஒருவரை அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. நல்லா கவனிச்சு பாருங்க, கர்த்தர் ஒருவரை அவனை வழி நடத்தினார். ஏன் கர்த்தர் அவரை வழி நடத்தினார்னு ஆவியானவர் எழுதியிருக்கலாமே. கர்த்தர் ஒருவரை அவனை வழி நடத்தினார் அப்படின்னா கர்த்தர் ஒருவர் தான் இருக்கிறார், மேலும் அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. ஸோ கர்த்தரோட வேற அந்நிய தேவன் வலது பக்கம் இடது பக்கம் எந்த ஒரு அந்நிய தேவனும் இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். உபாகமம் அதிகாரம் 32 வசனம் 39, நானே அவர், என்னோட வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். என்னோட வேறே தேவன் இல்லை. ஆனா கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு எப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க? பிதாவானவர் தமது சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார், வலது பக்கம் குமாரன் உட்கார்ந்திருக்கிறாரு, இடது பக்கம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, 3 கடவுள்களா அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கள்ள போதகர்களும் அப்படிதான் இன்னைக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது? என்னோட வேறே தேவன் இல்லை அப்படிங்கிறத பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் ரொம்ப தெளிவா பேசுறார். கர்த்தர் ஒருவரே என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒருவரே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜக்கரியா 14 அதிகாரம் 9 வசனம், அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார், அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். ஜக்கரியா 14 அதிகாரத்தை பொறுமையா படிச்சு பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை நடக்கிற இந்த ஒரு பகுதி. 2ஆம் வருகைக்கு பிறகு என்ன நடக்குமா? அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த பிறகு நமக்கு எத்தனை கர்த்தர் இருப்பாரு? ஒரே கர்த்தர் இருப்பார். அவருக்கு எத்தனை நாமம் இருக்கும்? ஒரே ஒரு நாமம் தான் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று 3 வெளிப்பாடுகள் இருந்தாலும் நமக்கு ஒரு நாமத்தை பத்தி தான் எழுதப்பட்டிருக்குது. அந்த நாமம் இயேசு அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவிக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரே நாமம் இயேசு. ஒரே கர்த்தர் மட்டும் இருக்க மாட்டாரு, அவருக்கு ஒரே நாமமும் இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 35 வசனம், கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. கர்த்தரே தேவனாய் இருக்கிறார், அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை. கர்த்தர் ஒருவரை தவிர வேறொரு கர்த்தர், வேறொரு தேவன் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் ஒருவரே என்பதுதான் இதன் பொருளாய் இருக்கிறது. கர்த்தர் 2 கர்த்தருக்கோ 3 கர்த்தருக்கோ வேதத்துல இடம் இல்லை. பழைய ஏற்பாட்டில் ஒரு கர்த்தர் இருக்கிறாரு, புதிய ஏற்பாட்டில் ஒரு கர்த்தர் இருக்கிறாரு. இவர் ஒரு கர்த்தர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். பிதாவும் குமாரனும் சேர்ந்து ஒரு கர்த்தராய் நமக்கு இருக்கிறார் அப்படின்றத நம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு 2 கர்த்தருக்கோ 3 கர்த்தருக்கோ இடம் இல்லை. எங்க கர்த்தர் தேவன் ஒருவருக்கும் மேல அப்படின்னு நம்ம சொல்றோமோ அப்பொழுதே விக்கிரக ஆராதனை தொடங்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 39 வசனம், ஆகையால் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க, கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லைன்னு சொன்னாக்க ஒரு கர்த்தர் தான் நமக்கு இருக்கிறார். 2 கர்த்தர் கிடையாது. பழைய ஏற்பாட்டு கர்த்தரும் புதிய ஏற்பாட்டு கர்த்தரும் ஒரே கர்த்தர், பிதாவும் குமாரனும் ஒரு நபர். இங்க திருத்துவத்துக்கு வேலையே கிடையாது. திருத்துவம்ன்றது அது ஒரு கள்ள போதகம், அது பிசாசுகிட்ட இருந்து வந்திருக்கிற கள்ள போதகம். ஆரம்பத்துல ரோமன் கத்தோலிக்க சபையிலிருந்து அது வெளிவந்து இப்பொழுது எல்லா சபைகளும் இந்த திருத்துவத்தை பிடிச்சிருக்கிறாங்க. இது வேதத்தில் இல்லாத ஒரு கட்டுக்கதையாகத்தான் இருக்கிறது. ஏசாயா அதிகாரம் 37 வசனம் 16, சேனைகளின் கர்த்தாவே, கேருபெண்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். எத்தனை பேருங்க பூமியின் ராஜ்யங்களுக்கு தேவனானவர்? நீர் ஒருவரே அப்படின்னு தெளிவா ஒரு மேல சிங்குலர்ல எழுதியிருக்குது. இங்க கர்த்தரை பத்தி பேசும் பொழுது பாத்தீங்கன்னாக்க ஒரு மேலதான் வசனங்கள் அதிகமா இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏசாயா 37 வசனம் 20, இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். இதுலயும் பாருங்க வார்த்தைகள், நீர் ஒருவரே கர்த்தர். கர்த்தர் எத்தனை பேருங்க? ஒருவரே. கர்த்தர் 3 பேர் கிடையாது அப்படிங்கிறத இந்த வசனமும் நமக்கு தெளிவா உணர்த்துது. ஏசாயா 43:11, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டு கர்த்தர் சொல்றாரு. அதாவது பிதா சொல்றாரு, என்னை தவிர ரட்சகர் கிடையாதுங்கிறார். அப்போ புதிய ஏற்பாட்டில் ரட்சகர் ஒருத்தர் இருக்கிறாரே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து.
அந்த ரட்சகர் யாரு? நமக்கு வேதத்துல 2 ரட்சகர்கள் இருக்கிறார்களா? இல்லையே. பழைய ஏற்பாட்டு ரட்சகரும் புதிய ஏற்பாட்டு ரட்சகரும் ஒரே ஒருவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏசாயா 9:6 படிக்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அந்த பாலகன், அந்த குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அந்த பாலகன் யாருங்க? அவருடைய நாமம் என்னது? வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. அந்த பாலகன் நித்திய பிதா தான் பாலகனா பிறந்தார் அப்படின்றத பார்க்கிறோம். அந்த குமாரன் யாருங்க? அந்த குமாரன் வேற யாரும் கிடையாது, நித்திய பிதாவே குமாரனாக பாலகனாக நம்முடைய பாவங்களுக்காக இந்த பூமியில அவதரித்தார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் ஒரே கர்த்தர் ஒரே தேவன் என்பதை நாம் விசுவசிக்கிறோம். வேதமும் நமக்கு அப்படிதான் சொல்லி கொடுக்குது. ஏசாயா 44:6, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். என்னை தவிர வேறு தேவன் இல்லை அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். நம்ம ஆனா என்ன சொல்றோம்? கர்த்தர்கிட்டே இல்ல ஆண்டவரே, உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு வலது பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, இடது பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, உங்களுக்கு தான் தெரியல, எங்களுக்கு தான் உங்களை பத்தி ஜாஸ்தி தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தரையே சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் இன்னைக்கு கள்ள உபதேசிகள் உபதேசம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் ஒருவரே அப்படின்னு சொல்லி அவரே சொல்றாரு. என்னை தவிர தேவன் இல்லை அப்படின்னு சொல்லி கர்த்தரும் மீட்பருமானவர் சொல்றாரு. நம்ம என்ன சொல்றோம்? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மீட்பர் வேற, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற மீட்பர் வேறன்னு சொல்றோம். ஆனால் வேதம் சொல்லுது நமக்கு ஒரே ஒரு ரட்சகர், ஒரே ஒரு மீட்பர் அப்படின்றத தேவனுடைய வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துது. ஏசாயா 44:8, நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள், அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன்னறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவன் உண்டோ? வேறொரு கன்மலையும் இல்லையே, ஒருவனையும் அறியேன். என்னை தவிர தேவன் உண்டோ அப்படின்னு சொல்லி தேவனே கேள்வி கேட்கிறார். என்னை தவிர வேறு தேவன் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு தேவன் சொல்லிதான் அர்த்தம். அதுவும் இல்லாம வேறொரு கன்மலையும் இல்லையே அப்படிங்கிறார். அந்த கன்மலை கிறிஸ்துவேன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 10:4 எழுதி இருக்குது. ஆனா இங்கேயும் ஒரு கன்மலை இருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டுல ஒரு கன்மலை இருக்கிறாரு, புதிய ஏற்பாட்டுல ஒரு கன்மலை இருக்கிறாரு. நமக்கு 2 கன்மலையா? இல்லையே. நமக்கு ஒரே கன்மலை, ஒரே கர்த்தர், ஒரே தேவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவனையும் அறியேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். எனக்கு என்னையை தவிர வேறு தேவன் யாரையுமே தெரியாதுன்னு சொல்லி கர்த்தரே சொல்றாரு. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே, உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு வலது பக்கத்துல ஒரு கர்த்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, உங்களுக்கு இடது பக்கத்துல ஒரு கர்த்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தருக்கே போதகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு அவல நிலையில தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றத உணர்ந்து கொள்ள வேண்டும். வேதம் தெளிவாய் சொல்லுது, என்னை தவிர தேவன் உண்டோன்னு சொல்லி கர்த்தர் கேட்கிறார். ஒரே ஒரு கர்த்தர், ஒரே ஒரு தேவன் என்பதை விசுவசிக்கவில்லை என்றால் நமக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் இல்லாமல் போகும். ஏசாயா 44:24, உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்கிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். எத்தனை பேருங்க வானங்களை விரித்து சிருஷ்டிப்பை உண்டு பண்ணினார்கள்? ஒருவர். 3 கர்த்தரெல்லாம் சிருஷ்டிப்பை உண்டு பண்ணல. நான் ஒருவராய் வானங்களை விரித்துன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. நான் ஒருவராய் சிருஷ்டிப்பை சிருஷ்டித்தேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். 3 தேவர்கள்லாம் சிருஷ்டிப்பை உண்டு பண்ணவில்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தர் ஒருவரே, அந்த ஒரே கர்த்தரே ஒருவராய் வானங்களை விரித்து அவர் சிருஷ்டிப்பை உண்டு பண்ணினார். ஏசாயா 45:5, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. எவ்வளவு ப்ரிசைஸா கிளியர் கட்டா இருக்குதுன்றத கவனிச்சு பாருங்க. நானே கர்த்தர், வேறொருவர் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒரு கர்த்தர் தான் இருக்கிறார் அப்படின்றதுதான் இதோட அர்த்தம். என்னை தவிர தேவன் இல்லைன்னு சொன்னா ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறாரு, அப்படிதான் இதோட அர்த்தமா இருக்கிறது. ஏசாயா 45:6, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. இந்த வசனம் துவங்கும் பொழுது என்னை தவிர ஒருவரும் இல்லைன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்படின்னா எத்தனை கர்த்தர்? ஒரே ஒரு கர்த்தர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். மேலும் இந்த வசனம் முடியும் பொழுது நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை அப்படிங்கிறார். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லைனாக்க 2ஆம் கர்த்தர், 3ஆம் கர்த்தர் இல்லைன்னு சொல்லி
கர்த்தரை வந்துட்டு சொல்றாரு, ஒரிஜினல் கர்த்தர் சொல்றாரு, நான் மட்டும்தான்பா கர்த்தர்னு சொல்லி. ஆனா நம்ம டூப்ளிகேட் கர்த்தர்களை வந்துட்டு இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்கிறோம். நமக்கு 3 கர்த்தர் கிடையாது. திருத்துவம் ஒரு கள்ள உபதேசம். ட்ரினிட்டி இஸ் அ ஃபால்ஸ் டாக்ட்ரின். திருத்துவம்ன்ற வார்த்தை இது வேதத்தில் இல்லாத ஒரு வார்த்தையா இருக்குது. இந்த ஒரு உபதேசம் வேதத்துல இல்லாத ஒரு கள்ள உபதேசமா இருக்குது. ஏசாயா 45:18 வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. எவ்வளவு ரெப்படேட்டிவா வந்துட்டு கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்றாருன்றதை பாருங்க. நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு கர்த்தர், ஒரு தேவன் என்பதுதான் இதன் அர்த்தமா இருக்கிறது. ஏசாயா 45:21 நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமா யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவங்கி இதை அறிவித்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னை தவிர வேறொருவரும் இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை. பழைய ஏற்பாட்டிலேயே நமக்கு ஒரு இரட்சகராகிய தேவன் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலேயே இரட்சகராகிய தேவன் இருக்கிறாரு. இவர் ஒரே இரட்சகர், ஒரே தேவன், ஒரே கர்த்தர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கர்த்தராயிருக்கிற, இரட்சகராயிருக்கிற, தேவனாயிருக்கிற பிதாவும், புதிய ஏற்பாட்டில் வந்துட்டு கர்த்தராகிய தேவனாகிய இரட்சகரும் ஒரே இரட்சகர், ஒரே கர்த்தர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னை தவிர வேறொருவரும் இல்லைன்றத கர்த்தர் தெளிவுபடுத்துறார். வேறு யாருமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு கர்த்தர் அப்படின்றதான் இதன் பொருளாக இருக்கிறது. ஏசாயா 45:22 பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. திரும்பவும் பாருங்க, எவ்வளவு ரெப்படேட்டிவா கர்த்தர் பேசுறாரு. நானே தேவன், வேறொருவரும் இல்லை. கர்த்தருக்கு நல்லாவே தெரியும், அவரு இவ்வளவு வசனங்கள் சொன்னாலும் சபைகள் கர்த்தராகிய தேவனை விட்டு விலகி போகும்ன்றது அது கர்த்தருக்கு நல்லாவே வந்துட்டு தெரியும். தெரிந்ததுனாலதான் சாட்சிக்காக இவ்வளவு வசனங்கள் எழுதியிருக்கிறார். இவ்வளவு வசனங்கள்ல வந்துட்டு ஆவியானவர் எழுதுறது என்னது? ஒரே தேவன், ஒரே கர்த்தர். கர்த்தர் என்றால் அவர் ஒருவர் மட்டும்தான். 2 கர்த்தர் 3 கர்த்தருக்கு இடம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்திலையும் நானே தேவன், வேறொருவரும் இல்லை என்ற தெளிவா வந்துட்டு ஆவியானவர் எழுதியிருக்கிறார். ஏசாயா 46:9 முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. கவனிச்சு பாருங்க. நானே தேவன், வேறொருவரும் இல்லைனாக்க ஒரே ஒரு தேவன் என்ற அர்த்தம். நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. எனக்கு யாரை ஒப்பிடுவீர்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே, உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு ஈக்குவலா இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு ஈக்குவலா வந்துட்டு இன்னும் வலது பக்கத்துல ஒருத்தர், இடது பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தரையே வந்துட்டு சேலஞ்ச் பண்ற ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு கள்ள கிறிஸ்தவர்களும் கள்ள போதகர்களும் இருக்கிறாங்க. திருத்துவம் ஒரு கள்ள போதகம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உபாகமம் 3:24 கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? தேவனுக்கு ஒப்பாக யாருமே இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு தேவன் என்றுதான் அர்த்தம். உபாகமம் 5:7 என்ன என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இதுதான் நமக்கு முதலாம் கற்பனையாக இருக்கிறது. என்ன என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நமக்கு 3 தனித்தனி கடவுள், குமாரன் தனிநபர், பரிசுத்தாவி தனிநபர், பிதா தனிநபர்னு சொல்லி 3 தனித்தனி நபர்களாக ஒரு கர்த்தரை பிரிக்கும் பொழுது அங்க என்ன நடக்குது? விக்கிரக ஆராதனை தான் வந்துட்டு நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சில சபைகள் என்ன பண்றாங்க? பிதாவுக்கு 2 பாடல் பாடுறாங்க, குமாரனுக்கு 2 பாடல் பாடுறாங்க, பரிசுத்தாவிக்கு 2 பாடல் பாடுறாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது? பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணணும். நீங்க இயேசு கிறிஸ்துவை துதிச்சிங்கன்னா அந்த துதி வந்துட்டு பிதாவுக்கு ஆட்டோமேட்டிக்கா போகுது. ஏன் பிதாகிட்ட தனியா ஜெபம் பண்ணணும், குமாரன்ட்ட தனியா ஜெபம் பண்ணணும், பரிசுத்தாவிட்ட தனியா ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேதத்துல எங்கேயாவது எழுதப்பட்டிருக்குதா? யாராவது ஒருத்தட்ட ஜெபிச்சாலும் வந்துட்டு அது ஒரே கர்த்தருக்கு போய் சேருது. ஒரு கர்த்தரின் 3 வெளிப்பாடுகளாக தான் பிதா, குமாரன், பரிசுத்தாவி உள்ளது. நம்ம நீங்க பிதா கிட்ட ஜெபிங்க, இல்ல கர்த்தராகி இயேசுவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஜெபம் பண்றதே வந்துட்டு கிறிஸ்தவர்களுக்கு தெரியாம இருக்குது. அதனால கர்த்தராகி இயேசுவேன்னு சொல்லி ஜெபத்தை தொடங்குங்க, தவறு ஒன்றும் கிடையாது. பிதா வந்துட்டு அதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறார், இல்லை பிதாவேன்னு சொல்லி ஜெபத்தை வந்துட்டு தொடங்குங்க. அதை வந்துட்டு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துக்கு அந்த துதியும் கணமும் வந்துட்டு போகுது.
அதனால ஜெபம் பண்றதே வந்துட்டு இந்த திருத்துவத்தை நம்பினாக்க எப்படி பண்றதுன்றது நமக்கு தெரியாது. ஒரு கர்த்தரை வந்துட்டு அட்ரஸ் பண்ணி ஜெபம் பண்ணா தாராளமா போதுமானது. உபாகமம் 5:7 என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். பிதா குமாரன் பரிசுத்தாவிய 3 தனி நபர்களாக பிரித்தால் அது ஒரு விக்கிரக ஆராதனையாகத்தான் இருக்கிறது. யாத்ராகமம் அதிகாரம் 20 வசனங்கள் 2 முதல் 3 வரை. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னையன்றி யாருமே தேவன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா நீங்க 2வது தேவன் 3வது தேவன், 2வது கர்த்தர் 3வது கர்த்தர் என்று சொல்லும் பொழுது இந்த கட்டளைக்கு விரோதமாகத்தான் நாம் செல்கிறோம். தேவன் ஒருவர் தான், கர்த்தர் ஒருவர் தான் என்பது வசனத்துல தெளிவா இருக்குது. யாத்ராகமம் அதிகாரம் 15 வசனம் 11 கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? கவனிச்சு பாருங்க, இந்த வசனம் தொடங்கும் பொழுதும் இந்த வசனம் முடியும் பொழுதும் உமக்கு ஒப்பானவர் யார் என்றுதான் தொடங்குது. முடியும் பொழுதும் உமக்கு ஒப்பானவர் யார்? தேவனுக்கு யாரையும் ஒப்பிட முடியாதுன்னு சொன்னா எத்தனை தேவன் என்ற அர்த்தம்? ஒரே தேவன் என்றுதான் அர்த்தம். கர்த்தருக்கு யாரையும் ஒப்பிட முடியாதுன்னு சொன்னா எத்தனை கர்த்தர்? ஒரே கர்த்தர், ஒரே தேவன். நமக்கு கர்த்தர் தான் தேவன், தேவன் தான் கர்த்தராய் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யாத்ராகமம் அதிகாரம் 8 வசனம் 10 அதற்கு அவன் நாளைக்கு என்றான். அப்பொழுது இவன், எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. கவனிச்சு பாருங்க, தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை. தேவனாகிய கர்த்தருக்கு யாரையும் ஒப்பிட முடியாதுன்னு சொன்னா எத்தனை கர்த்தர்? ஒரே கர்த்தர், ஒரே தேவன் என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும். யாத்ராகமம் அதிகாரம் 9 வசனம் 14 விடாதிருந்தால் பூமி எங்கும் என்னை போல வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகலவித வாதைகளையும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன். என்னை போல வேறொருவரும் இல்லைன்னு சொல்லி மீண்டும் கர்த்தர் சொல்றார். கர்த்தரை போல யாரும் இல்லைன்னா எத்தனை கர்த்தர்னு அர்த்தம்? ஒரே ஒரு கர்த்தர் என்பது இந்த வசனத்திலையும் ஆவியானவர் நமக்கு தெளிவுபடுத்துறார். யோசுவா அதிகாரம் 2 வசனம் 11 கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரை உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். புறஜாதிகள் சொல்றாங்க இந்த வார்த்தைகளை, கவனிச்சு பாருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரை உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர்னு சொன்னாக்க ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறாருன்றத புறஜாதிகளை யோசுவா கிட்ட ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். புறஜாதிகளுக்கே தேவன் ஒருவர்னு தெரியும் பொழுது இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு தேவன் ஒருவர், கர்த்தர் ஒருவர் அப்படின்றது தெரியாம போயிடுச்சு. இதுக்கு காரணமா இருக்கிறவங்க இந்த திருத்துவத்தை உபதேசிக்கிற கள்ள போதகர்கள். திருத்துவத்தை போதிக்கிற அனைவருமே கள்ள போதகர்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏசாயா அதிகாரம் 40 வசனம் 18 இப்படி இருக்க தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள்? தேவனை யாருக்கு ஒப்பிட முடியாதுன்னு சொன்னா நமக்கு எத்தனை தேவன் இருக்கிறாரு? ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறாரு அப்படின்றது அர்த்தம். ஏசாயா 40:25 இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். எனக்கு யாருமே ஒப்பில்லை அப்படின்னு சொன்னாக்க ஒரே ஒரு தேவன், ஒரே ஒரு கர்த்தர் என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும். ஏசாயா 46:5 வசனம் யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படி என்னை ஒப்பிடுவீர்கள்? மீண்டும் அதே கேள்வியை கேட்கிறார். யாருக்கு நான் ஒப்பாகும்படி என்னை ஒப்பிடுவீர்கள்? கர்த்தருக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு கர்த்தர் என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும். ஏசாயா 42:8 வசனம் நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரங்களுக்கும் கொடேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய மகிமையையும் என்னோட துதியையும் நான் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஆனா நம்ம 3 தேவர்களை துதிக்கிறோமே, 3 தேவர்களை துதிக்கிறோம்னு சொன்னா இந்த வசனத்துக்கு விரோதமாக தானே நம்ம போறோம். நம்ம 3 தனித்தனி நபர்களை வந்துட்டு வணங்குறோமே அப்படின்னு சொன்னா இந்த வசனத்துக்கு நம்ம விரோதமா போகலையா அப்படின்றத ஒரு முறை கேள்வி கேட்டு பார்க்கணும். தேவன் ஒருவரை, அந்த ஒரு தேவனின் வெளிப்பாடாக நமக்கு பிதா, குமாரன், பரிசுத்தாவின்னு சொல்லி 3 வெளிப்பாடுகள் இருக்கிறதே ஒழிய நமக்கு 3 தனித்தனி நபர்கள், 3 தனித்தனி தேவர்கள் கிடையாதுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏசாயா 48:11 என் நிமித்தமே அப்படி செய்வேன், என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம்
என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன். திரும்பவும் அதே தான் சொல்றார், என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, ரெண்டாவது கர்த்தருக்கு, ரெண்டாவது தேவனுக்கு எங்க இடம் இருக்கு? 2, 3 கர்த்தர்னு சொல்லி சொல்லும் பொழுது அங்கு விக்கிரக ஆராதனை தான் நடக்குது. திருத்துவ சபைகள் எல்லாமே விக்கிரக ஆராதனை செய்யும் சபைகளாகத்தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. எரேமியா அதிகாரம் 10 வசனம் 6, கர்த்தாவை உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீர் பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. கர்த்தாவை உமக்கு ஒப்பானவன் இல்லை அப்படின்னு சொன்னா கர்த்தர் ஒருவர் என்பதுதான் இதன் அர்த்தம். எரேமியா அதிகாரம் 10 வசனம் 7, ஜாதிகளின் ராஜாவை உமக்கு பயப்படாதிருப்பவன் யார்? தேவரீருக்கே பயப்பட வேண்டியது. ஜாதிகளுடைய எல்லா ஞானிகளிலும் அவர்களுடைய எல்லா ராஜ்யத்திலும் உமக்கு ஒப்பானவன் இல்லை, தேவனுக்கு ஒப்பானவர் இல்லை அப்படின்னு சொன்னா தேவன் ஒருவரே என்பதுதான் இதன் அர்த்தம். எரேமியா அதிகாரம் 10 வசனம் 10, கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. கர்த்தரோ மெய்யான தெய்வம்னா என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கர்த்தரா இருக்கிற பிதாவானவர் தான் மெய்யான தேவனா இருக்கிறார். இதே வசனத்தை தான் வந்துட்டு நம்ம யோவான் 17:3 படிக்கிறோம். மெய்யான தேவன் யாரு? பிதாவானவர் தான் மெய்யான தேவன் அப்படின்றத நாம் விசுவசிக்க வேண்டும். ஆனா 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல குமாரனாகி இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் சொல்லி அதே யோவான் எழுதியிருக்கிறார். யோவான் 17:3 வந்துட்டு பிதாதான் மெய்யான தேவன் சொன்ன யோவான் 1 யோவான் 5:20 வந்துட்டு குமாரனாகி இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன்றார். அப்ப நமக்கு 2 மெய்யான தேவன் இருக்கிறாரா? இப்ப படிச்ச வசனத்திலையும் எரேமியா 10:10 நமக்கு கர்த்தரோ மெய்யான தெய்வம்னு எழுதப்பட்டிருக்கு. நமக்கு புதிய ஏற்பாட்டில் ஒரு மெய்யான தெய்வம், பழைய ஏற்பாட்டில் ஒரு மெய்யான தெய்வம்லாம் கிடையாது. நமக்கு ஒரே ஒரு மெய்யான தெய்வம் தான் இருக்கிறாரு. பிதாவும் குமாரனும் நமக்கு ஒரே மெய்யான தெய்வம் என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும். எரேமியா அதிகாரம் 49 வசனம் 19, எனக்கு சமானமானவன் யார்? எனக்கு மட்டு கட்டுகிறவன் யார்? எனக்கு முன்பாக நிலை நிற்க போகிற மெய்ப்பன் யார்? எனக்கு சமானமானவன் யார் அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு சமமான இன்னொரு கர்த்தர் கிடையாது அப்படின்னு தான் அர்த்தம். அப்படின்னா ஒரே ஒரு கர்த்தர் தான் இருக்கிறார். எனக்கு முன்பாக நிலை நிற்க போகிற மெய்ப்பன் யார்? யோவான் 10ஆம் அதிகாரத்துல நானே நல்ல மெய்ப்பன்னு சொல்லி கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சொல்றாரே, அப்ப அவர் 2வது மெய்ப்பனா? பழைய ஏற்பாட்டுல பிதா சொல்றாரு நான் மட்டும்தான் மெய்ப்பன்றாரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல வந்துட்டு கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நான் மெய்ப்பன் சொல்றாரு. நமக்கு 2 மெய்ப்பர்கள் இருக்கிறார்களா? நமக்கு ஒரே ஒரு மெய்ப்பர் தான் அப்படின்றத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிதாவும் குமாரனும் ஒருவர் என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும். சங்கீதம் அதிகாரம் 35 10ஆம் வசனம், சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும். உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்றால் என்ன அர்த்தம்? ஒரே ஒரு கர்த்தர் தான் இருக்கிறார் என்றுதான் இதன் அர்த்தம். சங்கீதம் 83 வசனம் 17, யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரை, பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர். அப்ப யாருங்க தேவன்? யெகோவான்ற நாமத்தை உடைய அந்த ஒரு தேவன் தான் வந்துட்டு ஒரே ஒரு தேவன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். யார் இந்த யெகோவா தேவன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சங்கீதம் 68 4ஆம் வசனம், தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். வழியை ஆயத்தப்படுத்தியவன் யோவான் ஸ்நானகன் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். வனாந்தரங்களில் ஏறி வந்த அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதையும் நமக்கு வந்துட்டு புரிஞ்சுக்க முடியும். அவருடைய நாமம் என்னது? யெகோவான்னு போட்டிருக்குது இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவின் இன்னொரு நாமம் யெகோவா அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அதனால நம்ம முன்னாடி படித்த வசனத்துல 83:17 சங்கீதம் 83:17 வந்துட்டு யெகோவா ஒருவர் தான் வந்துட்டு அவர் பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. சங்கீதம் 68:4 வனாந்தரத்துல ஏறி வந்தவர் தான் யெகோவா அப்படின்னு சொன்னா யெகோவா தேவனாகிய பிதாவாகிய தேவனே அவர்தான் புதிய ஏற்பாட்டில் குமாரனாக பாலகனாக பிறந்தார் என்பதை பார்க்கிறோம். சங்கீதம் 86 வசனம் 8, ஆண்டவரே தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை. தேவர்களுக்குள்ளே நம்முடைய கர்த்தருக்கு நிகர் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு கர்த்தர் தான் இருக்கிறார். 2 அல்லது 3 கர்த்தருக்கு இடமில்லை. திருத்துவம் ஒரு கள்ள உபதேசம். சங்கீதம் 86 வசனம் 10, தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன்.
எத்தனை பேர் தேவன்? நீர் ஒருவரே தேவன். தேவன் ஒருவர் என்பதை வசனங்கள் மீண்டும் 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 தெளிவுபடுத்துது. இன்னும் நம்ம புதிய ஏற்பாட்டுக்கே போகல. பழைய ஏற்பாட்டில் இவ்வளவு வசனங்கள்ல வந்துட்டு தேவன் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே அப்படின்றது தெளிவாக எழுதியிருக்குது. புதிய ஏற்பாட்டிலையும் இதே போல அநேக வசனங்கள்ல தேவன் ஒருவர், கர்த்தர் ஒருவர் என்பது தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. சங்கீதம் 89 வசனம் 6, ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தருக்கு நிகரானவர் யாருன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் ஒருவரே, அவருக்கு யாரையுமே நிகராக்க முடியாது அப்படின்னு சொன்னா கர்த்தர் ஒருவரே என்பதுதான் இதன் பொருளாய் இருக்கிறது. சங்கீதம் 89 வசனம் 8, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யார்? சேனைகளின் கர்த்தாவே, உம்மை போல வல்லமையுள்ள கர்த்தர் யாருன்னா ஒரே ஒரு வல்லமையுள்ள கர்த்தர் தான் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 1 சாமுவேல் அதிகாரம் 2 வசனம் 2, கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பிசாசுகள் ஒரு பரிசுத்தரை பார்த்து நடுங்குச்சே. நீர் தேவனுடைய பரிசுத்தர் அப்படின்னு சொல்லிட்டு நடுங்குச்சே. அப்ப 2 பரிசுத்தர் நமக்கு இருக்கிறாங்களா? ஒரே ஒரு பரிசுத்தர் தான் வேதத்தில் இருக்கிறார். அவருடைய நாமம் இயேசு. பிதாவும் குமாரனும் ஒன்று என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும். உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த கன்மலையை போல வேற ஒரு கன்மலை இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆனா புதிய ஏற்பாட்டில் 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 4 வசனத்துல அந்த கன்மலை கிறிஸ்துவேன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குதே. அப்ப 2 கன்மலையும் கன்மலையா? 2 கன்மலையும் சேர்ந்து ஒரே கன்மலையா இருக்கிறது. அதாவது பிதாவும் குமாரனும் சேர்ந்து ஒரே கர்த்தர், ஒரே தேவன் என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் அதிகாரம் 8 வசனம் 23, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறீர். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறார் என்பதுதான் இதன் அர்த்தமா இருக்கிறது. மேலும் எப்படி அவருக்கு முன்பாக நாம் நடக்க வேண்டும்? முழு இருதயத்தோடு நடக்கணும். முழு இருதயத்தை ஒருத்தருக்கு தானே கொடுக்க முடியும். 3 பேருக்கு தனித்தனியா பிரிச்சு ஆளுக்கு 3ல் ஒரு பகுதி கொடுக்க முடியுமா? 1/3 இருதயத்தை கர்த்தருக்கு கொடுத்தாக்க அவர் நம்மளை ஏத்துக்க மாட்டார். முழு இருதயத்தையும் கர்த்தருக்கு கொடுக்கணும். அப்படின்னு சொன்னா கர்த்தர் ஒருவர் என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதிகாரம் 19 வசனம் 19, இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்ற பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். இங்க ராஜா எப்படி விண்ணப்பம் பண்றான்? நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர்னு சொல்லி சொல்றான். ஒருவரே தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு தெளிவா இருக்கு. நீர்தான் தேவனாகிய கர்த்தர்னு எழுதியிருக்கலாம். ஆனா ஆவியானவர் அப்படி எழுதல. எப்படி எழுதியிருக்கிறாரு? நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர். அப்படின்னா தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒருவர் தான் இருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்தாவி சேர்ந்து நமக்கு ஒரு கர்த்தர், ஒரு தேவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவர்கள் 3 தனித்தனி நபர்கள் அல்ல. இவர்கள் 3 தனித்தனி கடவுள்கள் அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 1 நாளாகும் அதிகாரம் 17 வசனம் 20, கர்த்தாவே, நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்ட எல்லாவற்றின் படியும் தேவருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை. கவனிச்சு பாருங்க, தேவருக்கு நிகரானவர் இல்லைன்னு சொன்னா ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறார். உம்மை தவிர வேறே தேவன் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு தேவன் என்பதை இந்த வசனம் ஆணித்தரமா நமக்கு விளக்கி சொல்லுது. யோவேல் அதிகாரம் 2 வசனம் 27, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். கவனிச்சு பாருங்க, நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லைன்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்றார். அப்படின்னா எத்தனை தேவனாகிய கர்த்தர் நமக்கு இருக்கிறாரு? ஒரே ஒரு தேவனாகிய கர்த்தர் தான் நமக்கு இருக்கிறார் என்பதை இந்த வசனமும் நமக்கு விளக்கி சொல்லுது. மல்கியா அதிகாரம் 2 வசனம் 10, நம்ம எல்லோருக்கும் ஒரே பிதா இல்லையோ, ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ. எத்தனை தேவன் நம்மை சிருஷ்டித்தார்? ஒரே தேவன். 3 தேவர்கள் நம்மை சிருஷ்டிக்கவில்லை. ஒரே ஒரு தேவன் தான் நம்மை சிருஷ்டித்தார். அவர் யாரு? ஒரே பிதாவாக நமக்கு இருக்கிறார். அந்த ஒரே பிதா, ஒரே தேவன் தான்
நமக்கு குமாரனாக பிறந்து வந்தார் என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இப்ப எத்தனை தேவனை நம்ம பார்த்தோம்? பழைய ஏற்பாட்டில் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். திருத்துவம், அதாவது ட்ரினிட்டி அப்படிங்கிற வார்த்தை நமக்கு பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் இல்லவே இல்லை அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா தேவன் தன்னை யாருக்கு முதல்ல வெளிப்படுத்தினாரு? இஸ்ரவேல் மக்களுக்கு தான் தன்னை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் மக்கள் அந்நாள் துவங்கி இந்நாள் வரைக்கும் எத்தனை கர்த்தரை, எத்தனை தேவனை விசுவசிக்கிறாங்க? ஒரே ஒரு கர்த்தரை, ஒரே ஒரு தேவனை தான் விசுவசிக்கிறாங்க. நம்ம வேணா சில பேர் சொல்லலாம், அவங்களுக்கு இயேசுவை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு இயேசுவை அவங்க விசுவசிக்கலைன்னு சொல்லலாம். அது உண்மைதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ அவங்க விசுவசிக்காம போயிட்டாங்க. ஆனா இஸ்ரவேலர்களுக்கு தேவனை பத்தி நல்லா தெரியும். காரணம் என்னன்னாக்க, பழைய ஏற்பாட்டில் விசுவாசமா இருந்தவங்க எல்லாருமே இஸ்ரவேலர்கள் தான். புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசுவுக்கு அப்போஸ்தலர்களாக இருந்தவங்க எல்லாருமே இஸ்ரவேல் ஜனங்கள் தான். ஆதி கிறிஸ்தவர்கள்ல அநேகர் இஸ்ரவேல் ஜனங்கள் தான். பழைய ஏற்பாட்டை எழுதினவங்களும் இஸ்ரவேல் ஜனங்கள் தான். புதிய ஏற்பாட்டில் அநேக புஸ்தகங்களை எழுதினவங்களும் இஸ்ரவேல் ஜனங்க தான். அதனால தேவன் யாருன்றது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்லாவே தெரியும். தேவன் ஒருவர் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்லாவே தெரியும். இதற்கான சில வசனங்களை படிக்கலாம். சங்கீதம் அதிகாரம் 147 வசனம் 19. யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தம்முடைய பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். யாருக்குங்க தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறாரு கர்த்தராகிய தேவன்? இஸ்ரவேலுக்கு தம்முடைய பிரமாணங்களை அவர் அறிவிக்கிறார்ன்றதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்களுக்கு நல்லாவே தெரியும் தேவன் ஒருவர் என்பது. யோவான் அதிகாரம் 4 வசனம் 22. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இங்க பேசுறார். சமாரிய ஸ்திரீ கிட்ட பேசுறப்ப அவர் என்ன சொல்றாரு? ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. யூதர்களுக்கு தாங்கள் தொழுது கொள்கிற தேவன் யார் அப்படின்றது நல்லாவே தெரியும். யூதர்கள் ஒரு தேவனுக்கு மேல 2வது 3வது தேவனெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு திருத்துவ கொள்கையை சொல்லும் பொழுது யூதர்கள் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. ஒரே தேவன் என்பதை யூதர்களுக்கு பிரசங்கித்து பாருங்க, அவங்க அழகா இயேசுவை ஏத்துக்குவாங்க. நீங்க பிதாவாக தொழுது கொள்கிறவர் தான் ஏசாயா 9:6 படி அவர் குமாரனாக பிறந்து வந்தார். அந்த பாலகன் குமாரன் வேற யாரும் கிடையாது, அவர்தான் வல்லமையுள்ள தேவன், அவர்தான் நித்திய பிதா அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா குமாரனா பிறந்தார் அப்படின்றத சொல்லும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் அழகா அந்த ஒரே தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை அவங்க ஏத்துக்குவாங்க. இயேசு கிறிஸ்துவே நமக்கு பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியாக இருக்கிறார் என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும். ரோமர் அதிகாரம் 9 வசனம் 4. அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. இஸ்ரவேலர்களுக்கு தாங்க எல்லாவற்றையும் கர்த்தர் வெளிப்படுத்தினார். இஸ்ரவேலர்களுக்கு ஒரே ஒரு காரியம் உறுதியா தெரியும், தேவன் ஒருவர் என்பது. தேவன் 3 பேரு அப்படின்றத நம்ம இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் ரட்சிப்புக்கு தூரமாக தான் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்படாததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த திருத்துவ கொள்கை. கள்ள கிறிஸ்தவர்களும் கள்ள போதகர்களும் இதுல ஒரு பெரிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு தேவன் தான் வெளிப்பட்டார். பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு கர்த்தர் தான் இருக்கிறார் என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும். ட்ரினிட்டி என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இல்லவே இல்லை. ட்ரினிட்டி திருத்துவம், இது ஒரு கள்ள உபதேசம் என்பதை நாம் புரிந்து கொண்டு ஒரே கர்த்தரை விசுவசிக்க வேண்டும். அந்த ஒரே கர்த்தர் நமக்கு பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியாக வெளிப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும். ஸோ இந்த வீடியோவோட கருத்தை பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்த படிப்பினையில புதிய ஏற்பாட்டில் எத்தனை தேவன், 1, 2, 3 என்பதை குறித்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ சம்பந்தமா உங்களுக்கு கேள்விகள் இருந்தா ஸ்கிரீன்ல இருக்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். மே காட் பிளஸ் யூ.